என்னுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது சில நேரங்களில் வந்து பெற்றோர்கள் கீழ்ப்படியணும், கணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில கட்டளை நமக்கு தெரியும். 10 கற்பனைகளில் ஒரு கற்பனை உண்டு. அந்த கற்பனைகள் படி நம் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும், அதன்படி அனுசரிக்க வேண்டும் என்று நாம் கடைபிடித்து வருவோம். அப்படி என்னோட வாலிப வயசுலேயே நான் வந்து வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது என்னோட அநேக நண்பர்கள் உண்டு. எல்லாருமே தண்ணி அடிக்கிற பசங்க தான். இருந்தாலும் நாங்கள் எல்லாருமே ஒன்றா கூடி நாங்கள் அப்படியே ரூம், நல்ல ரூம், அந்த டைல்ஸ் மாதிரி அழகாக இருக்கும், ரூம் சூப்பராக இருக்கும். புது வாடகை வீடு தான். நாங்கள் ஒன்றா ரவுண்டாக கூடி உட்காந்துருந்து அவங்க பீரி வேறு குவார்ட்டர் எல்லாம் வாங்கிட்டு வந்துருப்பாங்க. ஒரு 12 பேர் இருப்போம். பிறந்த நாள் வந்துச்சுன்னா அந்த மாதிரி கொண்டாட ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி எல்லோரும் கூடி இருக்கும்போது என்கிட்ட ஒரு பீர் பாட்டிலை காட்டி, தம்பி மச்சான் குடி மச்சான், நல்லா இருக்கும் மச்சான் குடி. நான் சொன்னேன் அதெல்லாம் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு சரி நிறைய பேர் ஆட்சி மூட்டி விட்டுருப்பாங்க, பீர் அடித்தா உடம்பு ஏறுன்னு சொல்லி. நானும் சரி எங்கள் அப்பாட்ட ஃபோன் பண்ணுவேன், எப்பா ஒரே ஒரு பாட்டில் பீர் அடிச்சிட்டுமா அப்படின்னு கேட்பேன். எங்கள் அப்பா சொல்லுவாங்க, அடிக்கவே கூடாது, நீ ஆண்டோட பிள்ளை, ஆண்டோ அங்கேருந்து ஒன்று பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. நானும் சரி எங்கள் அப்பா கீழ்ப்படியணும், நானும் நல்ல பையனா எங்கள் அப்பா எதுவாக இருந்தாலும் எங்கள் அப்பாட்ட கேட்பேன். அப்படி இருக்கும்போது நான் எங்கள் அப்பா வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. சரி வேண்டாம், அவனும் மூக்கு வரைக்கும் மோந்து பார்க்க விடுவான். சரி குடிக்க மாட்டேன், கொஞ்சம் குடிச்சு பாருங்க, நான் குடிக்க மாட்டேன். ஆனாலும் நான் வந்து நானும் இன்னொரு பையன் உண்டு, தினேஷ்னு ஒரு பையன் உண்டு. அவன் இந்த பையன் தான், ஆனாலும் அவன் வந்து குடிக்க மாட்டான். 2 பேர் மட்டும் நாங்கள் குடிக்க மாட்டோம். ஒரு ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் இருந்தால் அதை குடிப்போம். அப்படி எல்லோரும் கூடி நம்ம தண்ணி அடித்தாலும் கெட்டவங்களோட நம்ம சேர்ந்தாலும் அவங்களோட கிரியைகளை நம்ம கற்றுக்கொள்ளக்கூடாது. அதுதான் எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, நீ கெட்டவங்களோட போனாலும் அவங்களோட கெட்ட காரியங்களை எதையுமே கற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவன் சிகரெட் அடித்தாலும் நீ அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அவன் தண்ணி அடித்தாலும் நீ அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவனை நீ திருத்தணுமே ஒழிய, உன்னை பார்த்து அவன் திருந்தணுமே ஒழிய அவனை பார்த்து நீ திருந்தக்கூடாது, மாறக்கூடாது. அந்த கருத்தின்படி நான் வந்து பெற்றோரை கணம் பண்ணணும் சொல்லி அந்த கட்டளையின்படி நம்ம நடக்கிறோம். நான் எல்லா கட்டளையும் சொல்லலை, ஒரு கட்டளை மாத்திரம் சொன்னேன். இப்படி தான் இந்த ராஜா, யோசபாத் ராஜா, அவருடைய தாவீது, அப்படி அவருடைய தகப்பனார் வழியில் வந்து எல்லாரும் கட்டளைகளையும் கை கொண்டு வந்தாங்க. அப்படியே இவங்களும் இந்த ராஜாவும் கை கொண்டார். அது தேவனுக்கு பிடிச்சிருந்தது. தேவனை பொறுத்த வரைக்கும் என் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவனோட விண்ணப்பத்தை தான் கர்த்தர் கேட்பார். ஏமா அவங்களுடைய கற்பனை வழி நம்ம நடக்கும்போது தேவன் அதில் அதிகமாக பிரியப்படுகிறார்.